ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்மணியும் பாக்கியமும் நின்றுட்டுருக்குறாங்க. இப்போ வீரா வந்து அவங்கள பார்க்குறாங்க. இவங்களை கொஞ்சம் நம்ம வெறுப்பேற்றி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ மாறன் கிட்ட சொல்கிறாங்க, மாறா நம்ம 2 பேரும் டேட்டிங் போகணும் அப்படிங்கிறாங்க. என்னது டேட்டிங் அப்படிங்கும்போது, ஆமாம் கல்யாணத்தை முன்னுக்கிட்டே தான் எல்லோரும் போவாங்க, நம்மளுக்கு தான் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல இல்லை, அதனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம லவ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதனால் சீக்கிரமாகவே நம்ம 2 பேரும் வெளியே கிளம்பணும், காலையில் கிளம்பிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும், ஊரை சுற்றணும் அப்படிங்கவும். அப்போ மாறன் நினைக்கிறாங்க, இவ எதையோ வந்து பிளானை போட்டுட்டா போலுக்கு, இப்போ அதை செயல்படுத்துறது தானே நம்மளுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படிங்கும்போது, கொஞ்சம் இரு நானும் வந்துடுது அப்படிங்கிறாங்க. நீ எப்போவுமே ஆட்டோவில் தானே வருவேன், இன்றைக்கி என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் மனசுல நினைக்கிறாங்க. நம்ம எப்போவுமே ஒன்று சேர்ந்தே போயிட்டுருப்போமா, நேற்றுக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம தனித்தனியாக போனோம், அதுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுல்ல, அதனால நம்ம 2 பேரும் ஒரே பைக்கில் ஒன்று சேர்ந்து போகலாம், கொஞ்சம் இரு நான் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. என்னது 2 பேரும் எப்போவுமே நம்ம ஒன்று சேர்ந்து போவோமா, இவ எப்போவுமே ஆட்டோல தான் தனியாக தானே வருவா, இது என்னது இவ யாரை கடுப்பேற்றுறதுக்காக இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்காளோ தெரியல அப்படின்னு மாறன் நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்துருந்தாங்க. வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து மாறனோட கையை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. நடத்து உன் நாடகத்தை நல்லாவே நடத்து அப்படின்னு மாறன் நினைக்கிறாங்க. அப்போ கண்மணி இதை பார்த்துட்டு ரொம்பவே கோபத்தோடு இருக்கும்போது, பாத்தியா இவன் நம்மளை வெறுப்பேற்றணுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பாக்கியம் சொல்லும் போதே அங்கே பார்த்தோம்னா வள்ளியும் வந்துருந்தாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்குன்னு கொடுத்து வச்சிருக்கணும்னா சில பேர் வந்து அடுத்தவங்க சந்தோஷமாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சே அவங்க வாழ்க்கையே தொலைச்சிருவாங்க. ஆனால் வீராவும் மாறணும் அப்படி கிடையாது. அவங்க 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. கூடி சீக்கிரத்துலேயே இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், அப்புறமா பேர் வைக்கணும், எவ்வளோ வேலைகள் இருக்குது எனக்கு. அவங்க வந்து இந்த சீக்கிரத்துலேயே வந்து அப்பா அம்மா ஆகிடப்போகிறாங்க, நான் பாட்டி ஆகிடப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தள்ளிக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அங்கேருந்து கிளம்பி போகவும், இதை பார்த்துட்டு கண்மணி வந்து எரிச்சலோடு இருக்கும்போது பாக்கியம் சொல்கிறாங்க, ஏற்கனவே அவள் வெறுப்பேற்றிட்டு போனால் இந்த பொம்பளை வேணும்னே சொல்லிட்டு நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காகவே இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இப்போ கண்மணி சொல்கிறாங்க, இல்லை நானும் வந்து என் புருஷன் கூட டேட்டிங் போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னது நீயும் டேட்டிங் போக போறியா, என்னடி சொல்லிட்டு இருக்கிற, நீ இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தானே வந்திருக்கிறோம் நம்ம, நீ என்ன இந்த மாதிரிக்கும் உன் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்லியிருக்கிற அப்படிங்கும்போது, எங்கள் பாருங்கள் இந்த விஷயத்தில் இன்றைக்கி தலையிட்டு இருக்காதீங்க, இந்த குடும்பத்தை பழி வாங்குறது தான், ஆனால் அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனால் வீராவும் மாறணும் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் நானும் என் புருஷன் கூட போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி இந்த மாதிரிக்கு பேசுன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவள் மட்டும் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், கொஞ்ச நாளே கண்டிப்பாக வந்து பாரு இவங்க இருக்கிறத பார்த்தாக்கி சீக்கிரத்துலேயே இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துரும் போலுக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் உன்னுடைய மனசு மட்டும் மாறிடக்கூடாது கண்மணி அப்படிங்கும்போது, என் மனசு என்றைக்குமே மாறாது அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஆனால் நான் என் புருஷன் கூட நான் வெளியே போகிறது தான் அப்படின்னு சொல்லவும் கண்மணி அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இப்போ பாக்கியம் நினைக்கிறாங்க, இவன் என்னது இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறா, போகிற போக்க பார்த்தாக்கி இவளுடைய மனசை வீரா மாற்றிடுவா போலுக்கு, வீராவை எப்படியாவது வந்து மாறன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு பிளானை போட்டுட்டு இருந்தோம்னா, இவ போகிற போக்க பார்த்தாக்கி இவளுடைய மனசை மாற்றி இவ புருஷனும் கூட வீரா வாழ வச்சிருவா போலுக்கு, அப்புறமா எதுக்காக வந்தங்கிறதே மறந்து போயிடுவா, அந்த குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து நினைக்கிறாங்க. இது நடக்க விடக்கூடாது, இவளுடைய மனசை வீரா மாற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீராவும் மாறனும் அவங்க பைக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க, எதுக்கு வீரான்னு இந்த மாதிரிக்கெல்லாம் பிளானை போட்டு பண்ணிட்டு இருக்கிற, யாரை கடுப்பேற்றதுக்காக பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாரு வீட்டில் வச்சு நான் என்ன பண்ணினாலும் சரிதான், நீ அமைதியாக இருந்து கேட்டுட்டு இருக்கணும், அதை மீறி நீ எதுவும் வாய் பேசிட்டு இருக்கக்கூடாது, போ பேசாமல் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நான் என்னைக்கு நான் வாய் பேசியிருக்கிறேன், அதுதான் என் வாயை மொத்தமாக நீ வந்து அடைச்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க கடைக்கு வராங்க. கடைக்கு வந்ததுமே அவங்க வந்து மாறன்ட்டு வந்து ரொம்பவே கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஸ்டாஃப்லாம் சொல்கிறாங்க, பாரு இவங்க 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமான ஒரு தம்பதியராக இருந்துட்டு இருக்கிறாங்க, இருந்தால் இவங்கள மாதிரிக்கெல்லாம் இருக்கணும் அப்படிங்கவும் இப்போ ராகவ் வந்து பார்க்குறாங்க. ராகவ் அந்த நினைப்போடைய அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே கண்மணி வந்து ராகவிட்ட ரொம்பவே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ராகவ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது கண்மணி கிட்ட நம்மளே பேசினா கூட அவள் சந்தோஷமாகவே என்றைக்கும் பேச மாட்டேன், இன்னைக்கு என்னென்னா நம்மகிட்ட இந்த அளவுக்கு அவள் சந்தோஷமாக பேசுகிறாள் அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் இருங்க உங்களுக்காக நான் காஃபி கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ராகவுக்கு காஃபி கொண்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ராகவுக்கு ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.